ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டேவிட் வார்னர் என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 மேட்ச்க்கும் இந்த மேட்சையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கோம், எங்ககிட்ட நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எங்கள் பிளேயர்ஸ் எல்லாமே செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, வேற லெவலாக இருந்தது. பட் இந்த ரிசல்ட் முடிவு எங்களுக்கு இந்த மாதிரி முடிவு வந்தது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. மேட்ச் நாங்கள் வின் பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்ல இருந்து ரோஹித் சர்மா வந்து வேற மாதிரி ஓப்பனிங் நாக்காடி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அவரை கட்டுப்படுத்துறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒரு பக்கம் நார்கியா வந்து வேர்ல்டு கிளாஸ் பவுலர், அந்த அளவுக்கு பவுல் பண்ணியிருந்தாரு. முஸ்டபிசரும் நல்லா பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் நான் என்ன நினைச்சேன்னா, அந்த கடைசி பால் ரன் அவுட்ல ஸோ டே டிம் டேவிட் வந்து ராங் எண்ட்ல போறாரு, அவருக்கு வந்து ஸ்டெம்ப் ஹைட்லயே த்ரோ அடிக்கலாம்னு நான் நினைச்சேன். பட் அந்த ஸ்டெம்பை விட கொஞ்சம் ஹைட்டு மேலே போயிருச்சு, அந்த ஒரு இடம் மிஸ்டேக்கு. மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் செம்மையாக விளையாடினாரு அக்ஷர் பட்டேல். வந்து அவர் ஸ்ட்ரைக் பண்ண பால் எல்லாம் வேற லெவலில் ஸ்ட்ரைக் பண்ணாரு. அவரால் தான் இந்த அளவுக்கு நாங்கள் டோட்டலில் போட்டோம்னா அதுக்கு முக்கிய காரணமே அக்ஷர் பட்டேல் தான். ஸோ எங்ககிட்ட இப்போ நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. கடந்த 3 மேட்சுக்கு இந்த மேட்சுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. இதை அப்படியே எடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டேவிட் வார்னர் சொன்னாரு. ஸோ இவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் என்ன ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்க அக்ஷர் பட்டேல முன்னாடி எடுத்துட்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் நிறைய வந்திருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபீல்டிங், ஸோ அந்த லாஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கேட்சு, அந்த ரன் அவுட், அந்த த்ரோலாம் கரெக்டாக அடிச்சிருந்தீங்கன்னா டெல்லி பக்கம் மேட்ச் போயிருக்கிறதான சான்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள், ஸோ நூல் அளவு தாங்க மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கால தான் நேற்று ஆர்சிபி, இன்னைக்கு டெல்லி இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டேவிட் வார்னர் சொன்னதை பற்றி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.